நாட்டின் பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்வது திருச்சி என்ஐடி. திருச்சி என்ஐடியின் விடுதியில் மாணவி ஒருவர் பாலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளான விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது இது தொடர்பாக உண்மை கண்டறியும் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், வணக்கம். இந்த உண்மை கண்டறியும் குழு மொத்தம் எத்தனை பேர் அங்கம் வகிக்க இருக்கிறார்கள்? யாருடைய தலைமையில் இந்த குழுவானது செயல்பட இருக்கிறது? விரிவான தகவல்கள். வணக்கம். திருச்சி துவாக்குடி அருகே தேசிய தொழில்நுட்ப கல்லூரி, அதாவது என்ஐடி கல்லூரி செயல்படுகிறது. இந்த கல்லூரியில் பார்த்தோமேயானால் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவிகள் இங்கு வந்து கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு வந்து கடந்த 29ஆம் தேதி மாணவி உடைய விடுதியில எலக்ட்ரீஷியன் ஒருவர் பாலியல் ரீதியான செய்கை செய்துவதால் அந்த சம்பவம் மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்த அந்த எலக்ட்ரீஷியன் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் கல்லூரியில் பாதுகாப்பு சரியான முறையில் இல்லை என்று கூறி மாணவர்கள் வந்து அன்றைய நள்ளிரவு முதல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்த நாள் முதல் அன்றைய தினம் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை எழுந்த நிலையில திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினுடைய இயக்குனர் அகிலா வந்து அந்த மாணவர்கள் மத்தியில் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த விடுதி காப்பாளர் வந்து ஒழுங்கான முறையில் பதில் சொல்லாத காரணத்தினால் அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த விடுதி காப்பாளரும் மன்னிப்பு கோரிய அடுத்து அந்த போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டது. மேலும் வந்து இந்த கல்லூரியில வந்து பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், மாணவிகள் தங்கக்கூடிய விடுதிகள்ல வந்து இன்னும் அதிகமாக பாதுகாவலர்களை மேம்படுத்த வேண்டும் என தொடர்ந்து மாணவர்கள் கோரிக்கை எழுந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது உண்மை கண்டறியும் குழுவானது என்ஐடி கல்லூரி நிர்வாகம் தரப்பில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மை கண்டறியும் குழுவுல இயக்குனர் அகிலா அவருடைய தலைமையில பெண் வழக்கறிஞர்கள், மாணவர் பிரதிநிதிகள் என 10 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மை கண்டறியும் குழுவானது இன்றைய தினம் முதல் இந்த சம்பவம் தொடர்பாக விடுதியில் இருக்கக்கூடிய மாணவிகளிடம் முழுமையான ஒரு விசாரணையானது மேற்கொள்ள உள்ளனர். இந்த விசாரணைக்கு பின்பாக இந்த கல்லூரியில் இது போன்ற ஒரு சம்பவம் இனி நடைபெறாத வண்ணம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்காக இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருப்பதாக கல்லூரி நிர்வாகம் தரப்பிலான தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி தினேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.